ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இன்றைக்கி சோமவார திங்கள். இந்த சோமவார திங்களில் வந்திருக்கிற மகா உற்சவ நேரம். மகா உற்சவ நேரம்னா என்னென்னு நம்ம வீடியோ 5 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ரொம்ப 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 பவர்ஃபுல்லான நேரம் இது. 3 ஹவர்ஸில் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பவர் இந்த மகா உற்சவ நேரத்துக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இன்றைக்கே தொடங்குது, சரிங்களா? ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரம் இது. நிறைய விஷயத்துக்கு தவிச்சு போயிருக்கீங்க, ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைம் வரும்போது யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. என்னங்கிறது பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது. 24ஆம் தேதி நமக்கு வளர்பிறை பஞ்சமி. நாளையோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் முடிஞ்சிடும். நம்ம வீடியோ இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நவமூலிகை யாகம்னா என்ன, அதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லா தெரியும். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசு அப்படின்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை யாகம் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும். அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுல சர்வர் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நான் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா கடைசி 2 டேஸுங்கும் போது ரெகுலராக கொடுக்குறவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அதனால் சர்வர் இஷ்யூஸ் சில பேருக்கு வரும், எல்லாருக்கெல்லாம் வராது, சில பேர்த்துக்கு வரும். வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வேறு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு பிரதர் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நான் சொன்ன அந்த பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னங்கிறது நம்ம பார்த்துடலாங்க. மேடம், நான் ஐயோவா சிட்டி யூஎஸ்ஏலேருந்து பேசுகிறேன். லாஸ்ட் டைம் என்னோட ஒய்ஃப் விசா பேப்பர்ஸ்க்காக நவமூலிகை யாக பூஜைக்கு 5 பஞ்சமிக்கு பே பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு குட் நியூஸ், செகண்ட் பஞ்சமிக்கு என்னோட ஒய்ஃப்க்கு விசா பேப்பர்ஸ் கிடச்சாச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, உங்கள் ஹெல்ப்க்கு ரியலி தேங்க்யூ ஸோ மச். வாராகி அம்மா பிளெஸ்ஸிங்ஸ்னால எங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ விசா எக்ஸ்டென்ஷன் பேப்பர்ஸ் கைக்கு கிடச்சாச்சு. உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நன்றி பிரதர், எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பஞ்சமியில் நடக்கிற இந்த மிராக்கள் எல்லாத்துக்குமே போய் சேரணும். வராகாமூர்த்தி சித்தரையாக்கு நன்றி, வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, மகா உற்சவ நேரம் இன்றைக்கி இருக்குங்க. இன்றைக்கி தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவில் பிக்சரில் உங்களுக்கு காமிக்கிறேன். மகா உற்சவ நேரம் அப்படின்னா என்னங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது உக்ர தெய்வங்களோட அருளை வாங்கிறதுக்காக வேண்டி சித்தர்கள் கொடுத்த ஒரு ரகசியமான ஒரு நேரம்னு இதை சொல்லலாம், சரிங்களா? பிக்சரில் காமிக்கிறேன் இல்லையா, டைமிங் இது தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மகா உற்சவ நேரம் இன்றைக்கி ஈவினிங் 6:42க்கு தொடங்கி நாளைக்கு மதியம் 12:22 வரைக்கும் இருக்குது. 12:22 வரை மகா உற்சவ நேரம் இருக்குது. இந்த டைமிங் முடியறக்குள்ளே நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் செஞ்சால் போதும். மகா உற்சவ நேரம் ஸ்டார்ட் ஆகி முடியறக்குள்ளே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரம்ங்க. அதாவது நம்மளோட வராகமூர்த்தி சித்தரை அவங்களோட குறிப்பிலேருந்து சொல்லப்பட்ட பல சித்தர்கள் குறிப்புகள் பல பேர்த்தோட வாழ்க்கையே மாற்றி தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மகா உற்சவ நேரத்தில் நீங்கள் உக்ர தெய்வங்கள் நினைக்கிற எல்லா தெய்வங்களோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். காளி, பிரத்யங்கரா தேவி, மாசாணி அன்னை, அங்காள பரமேஸ்வரன் நிறைய இருக்காங்க. அவங்க உக்ர தெய்வங்கள் ஓரியன்டாக என்னென்ன தெய்வங்கள்லாம் வராங்களோ அத்தனை பேர்த்தோட அருளுமே இந்த டைமிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைமிங் தெரிஞ்சு கரெக்டாக அந்த விஷயம் தெரிஞ்சு நீங்கள் அந்த நேரத்தில் நம்ம பண்ணும்போது எந்த விஷயத்துக்கு நீங்கள் கேட்டாலுமே அதை அப்படியே நடத்தி கொடுக்கக்கூடிய பவர் இருக்குது. அதுவும் 3 மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது இந்த மகா உற்சவ நேரத்துக்கு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இப்போது இதில் என்னென்னா, இந்த டைமிங்கில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதை செய்யறதுக்கு ரூல் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரூல் இருக்குது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இந்த முறை செய்யும் போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பீரியட்ஸ் டைமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப பயபக்தியோட நம்பிக்கையோட காளி அன்னையோட சூப்பரான ஒரு பீஜ மந்திரம் இருக்குது. அதாவது இந்த பீஜ மந்திரம் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா, உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய பவர் இதுக்கு இருக்குது. உங்களோட மனசை செம்மைப்படுத்தி உங்களுக்கு சுற்றி இருக்கிற எதிரிகளை விரட்டி அடிக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். என்னெல்லாம் விஷயம் வேணுமோ அத்தனைக்கும் இந்த ஒரு விஷயம் போதும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக இது இருக்குது.
இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ண போகிறவங்க என்ன செய்யணும்னா, மொத்தம் 9 அகல் விளக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? 9 அகல் விளக்குங்கிறது ஏற்கனவே உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதுவே போதும். அதில் வந்து நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு 9 அகல் விளக்கு நம்ம வைக்கணும். 9 அகல் விளக்கும் வைக்கும்போது அந்த நெய் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வாசனை திரவியங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது புணுகு கிடச்சதுன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜவ்வாது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 2ல் ஏதோ ஒன்று அந்த நெய்யில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த வாசனை திரவியம் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்னா, அதாவது தெய்வத்தை நம்மக்கிட்ட கொண்டு வரதுக்கான பவர் வந்து இந்த வாசனை திரவியத்துக்கு இருக்குது. அதுவும் பர்டிகுலராக புணுகுக்கு இருக்குது. அதனால் அது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இல்லாதவங்க ஜவ்வாது யூஸ் பண்ணுங்கள். இந்த மந்திரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் க்ரீம் காளிகாயை நமக. நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கிறது காளியோட மந்திரம். காளியோட இந்த மந்திரம் எல்லா தெய்வங்களோட அருளையும் கொண்டு வந்து கொடுக்குமா. அதாவது உக்கிர தெய்வங்கள் லைனில் எந்தெந்த தெய்வமெல்லாம் இருக்கோ அத்தனை பேர்த்தையும் இழுத்து கொண்டு வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண வைக்கும். நீங்கள் கேட்குற விஷயத்த செய்ய வைக்குமா. அத்தனை ஒரு மகிமை பொருந்தியது. இதெல்லாம் பீஜ மந்திரங்கள். மிக 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 பவர்ஃபுல்லான பீஜ மந்திரங்களில் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மந்திரத்தை அந்த 9 விளக்கு வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை மனசார நீங்கள் சொல்லிக்கோங்க. கையில் ஒரு துளசி மாலை இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்டதில் கூட நான் அந்த வைஜெயந்தி மாலையை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாலை வச்சுருந்தாலும் அதை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா காளி வழிபாட்டுக்கு வைஜெயந்தி மாலையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் சொல்லலாம். சொல்லும் போது அது எந்த விஷயம் வேணும்னு நம்ம கேட்குறோமோ அதுக்கு ஒரு ஆன்சர், அதாவது அது ஏதாவது ஒரு வழியில் ஒரு சின்ன ஒரு ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வழியில் வந்து சொல்லுமா. அந்த மாதிரி ஒரு பவர் வந்து இதுக்கு இருக்குது. அதனால் அந்த டைமிங் முடியறக்குள்ளே, நான் சொன்ன உற்சவ நேரம் முடியறக்குள்ளே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அதே போல் இதே வழிபாடு வந்துட்டு நீங்கள் ராத்திரி 12 மணி வரைக்கும் கூட செய்யலாம். சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் இந்த வழிபாடு பொதுவாக பண்ணுவாங்க. அதாவது காளி வழிபாடு மகா உற்சவ நேரத்தில் பண்ணுறது ஒரு வகை. அந்த தெய்வத்துக்குனே கொடுக்கப்பட்ட நேரம் இது. சரிங்களா? அது ஒரு வகை. அந்த நேரத்தை விட்டவங்க நீங்கள் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம். அமாவாசை செம சூப்பரான ஒரு நேரம்னு சொல்லலாம். அமாவாசை அன்னைக்கு ஈவினிங் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் இந்த வழிபாடு நீங்கள் செய்யும் போது நல்ல பவர்ஃபுல் கிடைக்கும். ஸோ அந்த டைமிங்கும் நீங்கள் ராத்திரி 12 மணி வரைக்கும்லாம் நீங்கள் செய்யலாம் அந்த வழிபாடு. அதனால் டைமிங் வந்து இதுக்கு பிரச்சனை இல்லை. ஈவினிங் டைம் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா சில பேர்த்துக்கு டவுட் வரும், உற்சவ நேரம் மிஸ் பண்ணவங்க மறுபடியும் எப்போ பண்ணலாம் அப்படின்ட்டு. அமாவாசையில் நீங்கள் இதே வழிபாடை நீங்கள் செய்யலாம். இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் இதே மாதிரி 9 விளக்கு வச்சு நீங்கள் வைக்கணும். எத்தனை நேரம் அந்த விளக்கு வைக்கணும்னா ஒரு மணி நேரம் அந்த விளக்கு இருந்தால் போதும். 1 மணி நேரமும் அணையாமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அந்த தீபத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு வாட்டி நீங்கள் காளிக்கு பயன்படுத்தின விளக்காக இருந்துச்சுன்னா அதை எடுத்து தனியாக வச்சுட்டு திருப்பி மறுபடியும் காளி வழிபாட்டுக்கு பண்ணும்போது அந்த விளக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. காளிக்குன்னு அது தனியாக வச்சுருங்க அந்த விளக்கை. மறுபடியும் வேறு தெய்வங்களுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். தனியாக அதை வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் காளிக்கு அதை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இவ்வளோ தாங்க இது இன்ஃபர்மேஷன். இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் கரெக்டாக சொல்லிட்டு வாங்க. 3 மணி நேரத்தில் விடை கிடைக்குன்னா யோசிச்சு பாருங்கள். அது ஒரு பவர் தான். காளிக்கு என்ன வேணும்னா நீங்கள் கொடுக்குற வேறு என்னென்ன பெருசாக செய்கிறீங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. உண்மையான உங்கள் நம்பிக்கை, நீங்கள் வந்து அவளை தாய் போல் நினச்சி, அம்மா நீ எனக்கு உதவி செய்வேன்னு நான் நம்புகிறேன், நீ இருக்கம்மா எல்லாம் நீ பார்த்துக்குவ அப்படின்னு மட்டும் சொல்லிட்டிங்கன்னா போதும். ஐயோ இவன் என்னை நம்புறாளே அப்படிங்கிறக்காக வேண்டிய அந்த தெய்வம் நமக்காக வேண்டி என்ன வேணால் செய்யுமா. அத்தனை ஒரு மகிமை பொருந்தியவங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க காளி அன்னை. ரொம்ப பாசக்காரவங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. அதனால் நம்பிக்கை ஒன்று தான் அவங்க கேட்குறது. நீங்கள் நம்பிக்கையோட விடாப்படியே அந்த வழிபாடு செஞ்சிங்கன்னா 3 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சுட்டு நீங்கள் அப்போ சொல்லுங்கள். சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.